Hello everyone, Pearl City Junior பார்த்துட்டு எல்லாரையும் அன்போடு வந்து வரவேற்கிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ஆரோக்கியமான லட்டோட வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மூலிகை பொருள் சேர்த்து வந்து லட்டு. இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியமானது. இன்றைக்கி வந்து நம்ம எந்த பொருள் வந்து சேர்த்துருக்கோன்னா அஸ்வகந்தா, எள்ளு இது ரெண்டும் வந்து சேர்த்துருக்கோம். அஸ்வகந்தாங்கிறது வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணி இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து போன்ஸுக்கும் ரொம்ப நல்லது. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த லட்டு வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி வந்து நம்புகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து நோட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து பொட்டுக்கடலை வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கொப்பரை தேங்காய், டெசிகேட்டட் கோகோனட் அது வந்து எடுத்திருக்கோம். அப்புறம் வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை அதை வந்து பவுட்ரு பண்ணி வந்து எடுத்திருக்கோம். இது இல்லாமல் ஸ்டார் இன்க்ரீடியண்ட் அஸ்வகந்தா, இது வந்து பவுடர் ஃபார்மில் வந்து கிடைக்கிது, அதுவும் வந்து வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வந்து லோ ஹீட்டில் வந்து வச்சுட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் எள்ளு வந்து ஒரு 1/4 கப்பு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கணும். இங்கே இப்படி ரோஸ்ட் பண்ணிகிட்டே வந்து இருக்கும்போது ஒரு 4 நிமிஷம் கழிச்சு இல்லை 5 நிமிஷம் கழித்து வந்து அந்த எள்ளு வந்து லைட்டாக வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நீங்கள் அப்படி கைவிடாமல் வந்து வதக்கிட்டுருங்க, இல்லைனா வந்து கருகி போயிடும். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அது வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து 1/4 கப்பு பொட்டுக்கடலை இது சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுக்க போகிறோம். இப்போ எள்ளு பொட்டுக்கடலை ரெண்டையும் சேர்த்து தான் வந்து வறுக்கிறோம். ஃபஸ்ட்டு எள்ளை மட்டும் 5 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையும் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து வறுக்க போகிறோம். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரெண்டையுமே சேர்த்தே வந்து போட்டு வந்து பவுட்ரு பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ நல்லா பவுடராக வந்து ஆயிடுச்சு. இப்போ அதே கடாயில் மறுபடியும் நான் இதை போடுறேன். இப்போ அடுப்பில் நான் வைக்கல, ஆஃப் பண்ணி தான் கடாயை எடுத்து சும்மா கீழே வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் எதாவது பெரிய பவுல் கூட வந்து எடுத்துக்கலாம். அந்த அரைச்ச பொட்டுக்கடலை அப்புறம் அந்த எள்ளு பவுடர் போட்டதுக்கப்புறம் அஸ்வகந்தா பவுடர் வந்து இந்த அளவுக்கு வந்து நான் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த அஸ்வகந்தா போட்டதுக்கப்புறம் 1/4 கப்பு டெசிகேட்டட் கோகோனட்டு, அப்புறம் 3/4 கப்பு அந்த நாட்டு சர்க்கரை இல்லைனா வந்து வெல்லம் பவுட்ரு பண்ணுது, இது எல்லாத்தையும் போட்டு இப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஏலக்காய் தூளும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் வாசத்துக்காக. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு 6லேருந்து 7 டீஸ்பூன் நீங்கள் வந்து பிசைஞ்சு அது லட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெய் கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் நெய்யை உரிக்காமல் சும்மா அப்படியே தான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்து மெல்ட் பண்ணி கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் அதை நெய்யை வந்து நல்லா உள்ளே விட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் கையில் பிடிச்சா இப்படி லட்டு மாதிரி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வந்து வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து விட்டு பிசைங்க. உங்களுக்கு லட்டு மாதிரி பிடிக்கிறதுக்கு வரல, அது வந்து உதிர்ந்து வந்து விழுதுன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பிடிச்சோன்னு லட்டு மாதிரி வந்து வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ நமக்கு இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து முடிச்சதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் ஒரு 10 நாள் வரைக்கும் கூட வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து ஸ்டோர் பண்ணலாம். இது அந்த அஸ்வகந்தாலாம் சேர்த்துருக்கனால ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2-3க்கு மேலே வந்து சாப்பிடாதீங்க, ரொம்ப சாப்பிட வேணாம். நமக்கு ரொம்ப ஆரோக்கியமான சத்தான லட்டு வந்து கிடச்சிருச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி வந்து நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.